நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர இன்று குருநாகலில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தோற்கடித்த சில சக்திகள் இருக்கின்றன. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவை அழிந்து போகவில்லை. அப்படி அழிந்து போகாத அந்த சக்திகளே இப்போது வெவ்வேறு வடிவங்களில் பூதங்களாக வருகின்றன. அழிந்து போகாத அந்த சக்திகளை தங்களை எதிர்க்கட்சி என நினைத்துக் கொண்டு பூதங்களாக உலாவரத் தொடங்கியுள்ளன. இப்போது அனைவரும் பதற்றமடைந்துள்ளனர். இப்போது எல்லா விடயங்களும் வெளிவர தொடங்கியுள்ளன. எமது நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒன்று நடந்தது. அது ஒரு பாரிய அழிவாகும். ஆனால் இப்போது இறுதியாக என்ன வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து ஒரு வாரத்தின் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்காக அந்த 3 பேரும் தங்களின் சகல சூழ்ச்சிகளையும் போட்டுக்கொண்டு செல்லுகின்றார்கள். யார் அவர்கள்? மஹிந்த, நாமல், பெசில். அவைதான் இப்போது அம்பலமாக தொடங்கியுள்ளன. அப்படி இருக்க அவர்கள் சும்மா இருப்பார்களா? துள்ளி குதிப்பார்கள். ஒரு அப்பட்டமான திருட்டு குடும்பம். வேறென்ன சொல்வது? மஹிந்தவா, நாமலா, பெசிலா, அம்மாவா, பாட்டியா என அனைவரும் உள்ளுக்குள் இருந்து சுருட்டி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் உள்ளுக்குள் இருந்து சுருட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்க ஒரு நாடு எஞ்சியிருந்ததே பெரிய விடயம். இப்போது என்ன நடந்திருக்கிறது? இலங்கையில் முதல் தடவையாக இவை அனைத்தும் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளன. இதன் காரணமாகவே நாம் அனைவரும் இந்த டிசம்பர் மாதத்தை பற்றி குறிப்பிடுகின்றோம். இந்த வருடத்தின் டிசம்பர் மாதம் வரையில் எடுத்துக்கொண்டார் எமது நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும், அதேபோல் எமது நாட்டின் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் ஆண்டாக இது மாறும் என நாம் நம்புகின்றோம்.